சார் ராம்கி, இந்த ஒரு கூட்டம்ங்கிறது வெறும் ஈகோ அடிப்படையில் நடத்தப்படக்கூடியதா இருக்கா? இதனால என்ன எண்ட் ரிசல்ட் என்ன? இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லாம் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க, வைஸ் சான்சலர்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, நிதி நெருக்கடி இருக்கிறது, மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டு விஷயங்கள் இருக்கும்போது அது பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது வேறு என்ன இருக்க முடியும்? இது ஈகோவால தான் இருக்குது, அல்லது இது இப்போ மாநில அரசாங்கம் கூட்டிட்டாங்க நாம கூட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அதில் குடியரசு துணைத் தலைவரை அழைத்து வருவது இன்னும் உச்சபட்சமான ஒரு அரசியல் அப்படின்னு இவங்க முன்னிக்கிறாங்க. பரந்தாமன் சொல்றாரு. இது வந்து எப்படி அரசியல், இது ரொம்ப நிச்சயமா ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல மிக முக்கியமான ஒரு சிக்கலான பிரச்சனை தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயம், இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல்கள் இதுல உள்ள அதெல்லாம் வந்து நம்ம எளிதாக வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வைக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை தான். அதனால வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகளாக நடத்தியிருக்காரு அது ஊட்டியில். அதில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமலே அவர் துணைவேந்தர்களுடைய அழைத்து மாநாட்டில் நடத்தியிருக்கார். ஸோ அதனால அதனுடைய தொடர்ச்சியாகன்னு சொல்லும்போது அது அந்த பாயிண்ட்டை வந்து அதை நியாயப்படுத்துவதற்கான அவசியம் இருக்கு. இரண்டாவது நடத்திருக்காருன்னா அதனால என்ன எண்ட் ரிசல்ட்னு கேட்கிறாரு திரு ஜெயபிரகாஷ் காந்தி. ரைட்டு, 3 வருஷம் பேசுனீங்க, நடத்துனீங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, என்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் ஆளுநர் வந்து ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் போது அதை வந்து இதனால அதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஆளுநர் இல்ல, வேந்தர் அவர் இந்த முன்னெடுப்பு பண்ணதுனால ரிசல்ட்ஸ் அது போன்ற ஒரு நடைமுறை இதுவரை இல்ல. சோ அதனால நம்ம வந்து அது கேட்பதோ இல்ல நடைமுறைக்கு இல்லாத ஒன்றா இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல நம்ம இல்ல நம்ம இப்ப கேள்வியே ஆளுநர் நீங்க போனீங்க என்ன செஞ்சீங்க அதான் சொல்றேன். அது வந்து அரசியல் விமர்சனமா நம்ம பார்க்கும்போது நீங்க எவ்வளவு நாள போய் நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள்லாம் வந்து ஃபீல்டு விசிட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபீல்டு விசிட் பண்ணும்போது அவங்க போய் போனீங்களே, என்ன பார்த்தீங்க, அறிக்கை அரசுக்கு சப்மிட் பண்ணீங்களா, மாநில அரசுக்கு பண்ணீங்களா, மத்திய அரசு பண்ணீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பலாம். ஆனா வந்து அதை அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் இல்லை. அது போன்ற அதோட அடிப்படை என்ன தெரியுமா? அவர் போய் நடத்துறாரு, எல்லாம் செய்யறாரு, அதனுடைய விளைவா ஏதாவது பரிந்துரை இருந்தா அதை செய்ய வேண்டியது யாரு? அப்ப அவர்களிடம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க, அவங்க இல்லாம நடத்துறீங்களா, அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் கேள்வி அடிப்படையா அவர் வைக்கிறது. செய்ய வேண்டியது உயர்கல்வித்துறை தானே, செயல்படுத்த வேண்டியது யாரு? ஆமா, அவங்கள அழைக்காம அவங்களோட பேசாம நீங்க தனியா ஒரு கூட்டம் போடுறதுனால என்ன எண்ட் ரிசல்ட்னு கேக்குறாரு. இந்த கேள்வி வந்து இது 4 ஆண்டுகளாகவே இது நடந்துதானே இருக்கு. இது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மீட்டிங்க்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து கிளைமேட் மாறி இருக்கு, முற்றிலுமாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு சாதகமா இல்லை அப்படிங்கும் போது ஏற்கனவே முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் உள்ளது மாதிரி. இப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்துல யாரெல்லாம் முதல்ல ஒரு கூட்டம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இந்த கூட்டம் நடந்தால் இதில் யாரெல்லாம் பங்கேற்பு, ஏன் நடக்குமான கேள்வி இருக்குன்றீங்க. அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இல்ல ஏன் இருக்குன்னா, இதை வந்து எப்படி வந்து மத்திய நிறுவனம் சென்ட்ரல் ஏஜென்சி எப்படி பாக்குறாங்க முக்கியம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இல்ல சார், குடியரசு துணைத் தலைவர் வர்றாரு சார், அப்பனா அது சென்ட்ரல் ஏஜென்சிஸோட அப்ரூவல் இல்லாமல் அவர் வர போறாரு. இல்ல என்ன எதுக்காக நான் அது ஒரு சந்தேகத்துக்குரிய பாயிண்டா வைக்கிறேன்னா, இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து கேரள அரசு அந்த கேரள ஆளுநருக்கு எதிரான ஒரு விவாதம் வந்த போது மத்திய அரசு வந்து இது வந்து கேரள ஆளுநர் சம்பந்தப்பட்ட, அதாவது என்னன்னா எல்லா ஆளுநர்கள் விஷயத்தையும் பொதுமைப்படுத்தி பார்க்காத ஒரு நிலைப்பாட்டுக்கு நோக்கி மத்திய அரசு நகரதான் நான் பாக்குறேன். அதாவது இது வந்து ஆளுநர் உரிமை சார்ந்த விஷயம் அப்படிலாம் ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியா வந்து கையாளுவோம் அப்படிங்கிற நிலவுக்கு மத்திய அரசு வந்திருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு அந்த வாதமா முன்வைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கேரள வழக்கை வந்து இது வந்து தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வந்து கேரள ஆளுநர் பொருந்தாது அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்ததுனாலதான் வந்து அது அந்த விவாதம் வந்து தள்ளி போயிருக்குது, மாறாது. அதனால வந்து இதை ஒருவேளை மத்திய அரசு வந்து இதை தனித்தனியாக வந்து கையாளலாம் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி போகலாம். அப்படி போனா அது முடிவை மறுபரிசீலனை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு யுகத்தின் அடிப்படை சொல்றது. ஆனா ஒருவேளை கலந்து கொண்டால் கூட யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள்? அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த மாநாட்டுக்கு வருவாங்களா? ஏன்னா ஒருவர் வந்தானா அது மாநில அரசுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படும் போது அவங்க கலந்து கொள்வாங்க. பல்வேறு கேள்விகள் எழும்புது. இது ஒரு நிச்சயமா ஒரு இப்படியான கேள்விகள்லாம் வரும், இவ்வளவு சங்கடங்கள் வரும். ஒரு கல்வியாளர்களுக்கு ஏன் இந்த சங்கடத்தை ஆளுநர் கொடுக்கணும்? நீங்களே சொல்றீங்க இந்த சிக்கல் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்ப ஒரு வைஸ் சான்சலருக்கு இந்த கேள்விகள் வரும் அப்படின்னா இப்படியான ஒரு சங்கடத்தை ஏன் ஆளுநர் கொடுக்கணும்? ஆளுநர் மாளிகை ஏன் அப்படி ஒரு ஏற்பாடு செய்யணும்? அதுவும் இப்போ வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவருடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது பல கேள்விக்குள்ளாகுது. அதிகாரத்தை மட்டும் இல்லை, அவங்க ஆளுநர் பற்றி அப்சர்வேஷன்ஸாக அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷனில் தீர்ப்புலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி செயல்படுறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்புறம்
இல்ல இது வந்து முதல்ல வந்து இந்த இந்த ஆளுநருக்கு, அதாவது முதல்ல இந்த 10 மசோதாக்கள் இருக்குல்ல, அதுல முக்கியமா வந்து ஆளுநருக்கான அதிகாரங்களை குறைப்பது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆளுநர் அதை வந்து அதை எடுத்துட்டு போனதுனாலதான் இவ்வளவு நாள் பெண்டிங்கா இருந்ததை நான் பாக்குறேன். என்னன்னா இது வந்து இப்போ உங்களுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு உங்ககிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கும் போது எப்படி உங்களுடைய மனநிலை இருக்கும்? சோ அந்த மாதிரி நிலையில தான் ஆளுநர் இருந்திருப்பாரு நான் வந்து யூகிக்கிறேன். சோ அதனாலதான் இது ஒரு பெரிய அளவுல தாமதமானது, இந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்கு காரணமா அதான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய அதிகாரத்தை உறுதி செய்வதற்காக அதை செய்யலாம். தொடர்ந்து ஒரு ஆளுநராக என்னுடைய உரிமையை பறி போகக்கூடாது, அதனால் தொடர்ந்து செய்யலாம். எத்தனை நாள் 4 ஆண்டுகள் செய்திருக்கேன், அதனால இதை செய்வேன். இதெல்லாம் சில விஷயங்களை நியாயப்படுத்தக்கூடும். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒட்டுமொத்தமாக ஆளுநருடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தவில்லை. இந்த விஷயத்துல இது வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு தானே, இது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வரலாம். சோ அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து இது தேர்வு அப்படின்னு வரும்போது நேத்தி வந்து நம்ம முக்கியமா ஒரு முதல்வர் அவர்களே அவருடைய நேத்தி இந்து ஆர்டிகல்ஸ்ல தெளிவாவே சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாற்றுவதற்கான சட்ட திருத்தத்திற்கான நோக்கி போவதற்கு ஒரு 3 நபர் கமிட்டி வைக்கிறதுங்கிற அதுதான் வந்து நிரந்தர தீர்வா இருக்க முடியும். ஏன்னா நீங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆளுநருக்கான அதிகாரங்களை நான் என்ன கேட்கிறேன் ராம்கி, நீங்க ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அவர் கொடுத்த பேட்டி எல்லாம் படிக்கிறீங்க, நீதிமன்ற தீர்ப்பு எல்லாத்தையும் படிக்கிறீங்க. அதற்கு பிறகு ஒரு ஆளுநர் இப்படியான நடைமுறையை செய்வது சட்டத்திற்கு உட்பட்டு மரபுக்கு உட்பட்டு சரியா நியாயமா, இங்க இருக்கக்கூடிய கல்வி சூழலுக்கு அது சரியா அப்படிங்கிற கேள்வி தானே வைக்கணும். அதுல நீங்க வந்து இது அவர் வந்து நடத்துவதற்கான உரிமை இருக்குன்னா இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப வெறும் ஈகோவா அது முடிய போதாங்கிற கேள்வி தானே வைக்கிறாங்க. இல்ல கல்வி சூழல் நீங்க கேட்டீங்கன்னா முன்னாடி கல்வியாளர்கள் சொன்னது போல உண்மையிலேயே நிச்சயமா 22 பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர் 10 துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாத ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் இருக்கு. நீங்க அப்படிதான் நீங்க மக்கள் அடிப்படையில் மக்கள் மத்தியில இருந்து பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இதனால என்ன மாற்றம் வருது? இல்ல அது டெட்லாக் எப்ப இருந்ததுன்னா தீர்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்பதான் இல்லையே, அந்த பிரச்சனையே இல்லையே. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வைஸ் சான்சலர்ஸை நியமிக்க முடியும், அதான் கவர்மெண்ட். இன்னைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா அவர் சொல்றது வந்து உயர்கல்வித்துறையில் சில மாற்றங்களை அது வந்து அது ஒரு உங்க கருத்தை எடுத்துக்கிறேன், தொடர்ச்சி பேசலாம். அது வந்து மாநில அரசு இவங்க இதுதான் வந்து இந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு கல்வியாண்டு முடியக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு சாமானியர்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை தான் கொடுக்கும். அந்த வகையில் நான் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அவர் தரப்புல அவர் தொடர்ந்து தன்னுடைய உரிமையில சில விஷயங்கள் செய்யறார். அது சரியா தப்பாங்கிறது நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய உரிமையை நிலைநாட்ட அவர் வந்து இதை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அவருக்கு உரிமையே கிடையாது. அவருக்கு உரிமையே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, தொடக்கத்துல மாண்புமிகு நீதியரசு, ஓய்வு பெற்ற நீதியரசு ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க. அதுல வந்து உரிமை இல்லைங்கிறத சட்டப்பூர்வமா சொல்றீங்களா அல்லது மரபு ரீதியா சொல்றீங்க? சட்டப்பூர்வமாவே சொல்றேன். ரெண்டுமே, சட்டம் மரபு எல்லாமே. நான் வந்து முதல்ல மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் சொன்ன சப்மிஷன்ல இருந்து வரேன். அவங்க என்ன கொண்டு போனாங்கன்னா, போன ஆர்குமெண்ட்ல போன சிலதுல, அதாவது ஆளுநர்ன்ற ஒரு அதிகாரத்தை வந்து நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது, ஆளுநர் இருக்காருன்றது இதுல இன்ன வரைக்கும் அதுல யாரும் நம்ம பேசல. ஆளுநர் தான். ஆனா இந்த 10 பில் வந்து ஆக்டா வந்துட்ட பிறகு வேந்தர் இருந்த உரிமையை வந்து இழக்கிறார். அதை முதல்ல பார்க்கணும். அவர் தானே வேந்தரா தொடர்கிறார், உரிமை இழக்கிறார்னா என்ன மீனிங்ல சொல்றீங்க? இந்த 10 சட்டமே என்னன்னா, கவர்னர் வந்து சான்சலர்ன்ற இடத்துக்கு பதிலாக கவர்மெண்ட்னு வந்துருச்சு சார். இப்போ நீங்க வந்து ஒரு வாதத்துக்கு கவர்மெண்ட்னா வேற யார், அப்ப ஆளுநர் இல்லையான்னு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் கொஸ்டினை கேட்கிறார். கவர்னர்ங்கிறது வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல.